பண்புணர மாட்டேன் நான் என்ற தலைப்பில் இசைத்துதி உரை தொடரில் காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி பாடல்களுக்கு ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் அளித்த உரை. இசைத்துதி உரை தொடர் நாள் 16. அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மை அருளிய அற்புத திருவந்தாதி உரை விளக்கத் தொடரின் இன்றைய தலைப்பு அன்றும் திருவுருவங்காணாதே ஆட்பட்டேன். இந்த பாடலின் விளக்கத்திற்குள் புகுமுன் விடுபட்ட பாடல்களை விளங்கிக் கொள்வோம். நேற்றைய பாடல் 50 என்ற வரிசையில் நிறைவடைந்தது. இன்று 51ஆம் பாடல். அதிலிருந்து இன்றைய உரை விளக்கம் தொடங்குகிறது. குழலார் சிறுபுறத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்தேக வேண்டா, கழலார்ப்ப பேரிரவில் ஈமப் பெருங்காட்டில் பேயோடும் ஆரழல்வாய் நீயாடும் அங்கு. இதற்கு முந்தைய பாடலில் குலப்பாவை நீலக்குழல் என்று அம்மையார் முடித்திருக்கிறார். இதற்கெல்லாம் உரை விளக்கிவிட்டோம். ஆயினும் ஒரு நினைவூட்டல். அந்த நினைவு இருந்தால்தான் இனி வரும் பாடல்களின் பொருள் விளங்கும். இறைவன் தன் தலையில் தன் குழவி எனப்படும் தன் குழந்தையாகிய நிலவை சூடியிருந்தான். அவன் மார்பிலும் தோளிலும் ஊர்ந்து கொண்டிருந்த அரவம் அந்த குழவி திங்களையே சிறுகச் சிறுக தீண்டி அதனை சிறுத்து போகச் செய்தது. இப்பொழுது அக்குழவி திங்கள் இறைவனால் மீட்டெடுக்கப்பட்டு அவன் தலையில் ஓர் அங்கமாகிவிட்டது. அதற்கு இறைவனுடைய தலையில் அது அக்குழவி எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு அம்மை கூறும் விளக்கம், முடிமேல் வலப்பால் அக்கோல மதி வைத்தான் தன் பங்கின் குலப்பாவை நீலக்குழல். முடிமேல் வலப்பால் அந்த கோல மதியை வைத்தான் இறைவன். இதற்கு முன்னர் அந்த குழந்தையே தாயாக இருப்பவள் என்றும் அம்மையார் கூறினாள். அவ்வாறு தாய்மையோடு கூடிய அந்த குழந்தையாகிய நிலவு இப்பொழுது இறைவனின் தலை வலப்புறத்தில் இருக்கிறது. அந்த குழவி திங்களிலிருந்து நீலக்குழல் விரிந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் முந்தைய பாடல்களில் கூறப்பட்டன. குழலார் சிறு புறத்து கோல்வளையை பாகத் தெழிலாக வைத்தேக வேண்டா. குழல் ஆர்க்கும் சிறு புறத்து கோல்வளை என்பது தன் குழல் எனும் வெளிச்ச கீற்றுகளால் ஆர்த்து எழுந்து கொண்டிருக்கிறாள். அக்குழந்தை எனும் தாய்மை கொண்ட இறைவனின் அங்கம். அவள் இப்பொழுது அவன் தலையில் இருக்கிறாள். அரவத்தின் பிடி
ஒழிந்து போனது. ஆகவே அவள் தன் நீலக்குழலை ஆர்த்து எழுமாறு அவன் முடிமேல் திகழ்ந்து விளங்கி கொண்டிருக்கிறாள். அதுதான் குழலார் என்பதற்குரிய பொருளும் முந்தைய கருத்துச் செறிவும். சிறுபுறத்து கோல்வளை என்றால் கோல்வளை எனும் சொல்லை நோக்கினால்தான் சிறுபுறத்து கோல்வளை என்பதனை விளங்கிக் கொள்ள இயலும். கோல்வளை என்பது ஒரு அற்புதமான சொல். இன்றும் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தலைஞாயிறு எனும் சிற்றூரில் உறையும் அன்னைக்கு கோல்வளை நாயகி என்றுதான் பெயர். அங்குள்ள ஐயனுக்கு குற்றம் பொறுத்தநாதர் என்று பெயர். கோல் என்ற சொல் இப்பேரண்டத்தின் கோலம் என விரிவது. கோலம் என்பதே பேரண்ட கொள்கையின் நுட்பங்களை உள்ளடக்கிய வரைபடம்தான். நாம் கோல நூல் என்றே ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறோம். அது மாந்த உடல் அமைவிற்கும் பேரண்டத்திற்குமான வடிவ ஒப்புமைகளையும் நுட்பங்களையும் சூத்திரங்களாக வரைபடங்களாக விளக்கும் நூல். ஆகவே கோலம் என்ற சொல் மிக இன்றியமையாதது. அது பேரண்டத்தை இறைவன் எவ்வாறு ஒரு பின்னலாக வளைத்து வளைத்து ஆக்கி அமைத்திருக்கிறான் என்பதனை குறிக்கும் சொல். திருப்புன்னூசலில் மாணிக்கவாசகர் கோலவரை குடுமி வந்து குவலயத்து மேலெழுந்து என்று நேரிடையாகவே கூறுவார். கோலத்தை வரையாக எல்லையாக கொண்ட குடுமி என்னும் இறைவன் வந்தான், அவன் குவலயத்தின் மேலெழுந்தான் என்று கூறுவார். கோலவரை என்பது புவியை குறிக்கும் சொல்லல்ல. வடிவங்கள், அவற்றின் வெளிப்பாடுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய இப்பேரண்டத்தின் பின்னல் அமைப்புதான் கோலம். கோலவரை குடுமி என்றால் அந்த பேரண்டத்தின் வடிவ அமைவினையே தனக்கு எல்லையாக கொண்ட குடுமி என்றாகும். ஏன் குடுமி என்கிறார் என்றால், தனித்தனியாக இருக்கும் பொருட்களையெல்லாம் ஒன்றாக ஒரு கட்டமைவாக கட்டினால் அதற்கு பெயர் குடுமி. இறைவன் தனித்தனியே இருக்கும் பொருட்களையெல்லாம் ஒரு கோலமாக பின்னி ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன். அதனால்தான் அவனுக்கு பெருங்குடுமி என்றே அடைமொழியால் அழைக்கும் வழக்கம் வந்தது. கோலவரை குடுமி எனும் பொழுது மாணிக்கவாசகர் நேரடியாகவே கூறுகிறார், இப்பேரண்டத்தின் எல்லா வடிவங்களையும் ஒரு கோலமாக வரையறுத்து அவை யாவற்றையும் தன் பிடியில் குடுமியாக வைத்திருப்பவன் என்பது அதற்கு பொருள். அப்படிப்பட்டவன் குவலயத்துக்கு வந்தான், வந்து எழுந்தான் என்பதனை அவர் வியப்புடனும் சிலிர்ப்புடனும் பாடியிருப்பார். குவலயம் எனப்படுவது மாந்தர் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும். இந்த பேரண்டத்தையே கோலமாக்கி அதனை கொண்டிருக்கும் குடுமியாக இருப்பவன் இந்த மாந்த கூட்டம் வாழும் குவலயத்துக்கே வந்தான் என்று கூறி சிலிர்ப்பார். அப்படிப்பட்டவன் உத்தரகோச மங்கைக்கு வந்து அருளினான் என்பதனை இன்னும் சொல்லி வியப்பார். இதுதான் கோலம், கோல வரை என்ற சொல்லுக்குரிய பொருள். இவை யாவற்றுக்கு அடிப்படையான சொல்தான் கோல் வளை என்பது. கோல் என்பது கோலத்திற்கு அடிச்சொல். வளை என்பது யாவும் வளைவாக இருக்கின்றன என்ற வடிவ கொள்கை. இந்த பேரண்டத்தில் வளைவற்ற வடிவம் என்று ஒன்று இல்லவே இல்லை. யாவும் வளைவுகளை கொண்டனவே. வளையாத வடிவம் பேரண்டத்தில் இல்லை. நாம் இதனை
துல்லிய கோணமாக இருக்கும் எதுவும் இல்லை, பேரண்டத்தில் இல்லை என்று நம்முடைய நூல்களில் எல்லாம் இலக்கணமாக பதிவு செய்திருக்கிறோம். அவ்வகையில் கோல் வளை என்பது பேரண்டத்திற்கு வடிவ அமைவாக இருக்கும் கோல வளை என்று ஆகும். இறைவன் குழலார் சிறுபுறத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்தேக வேண்டா என்கிறாள் அம்மையார். இப்பொழுது இறைவனுடைய ஒரு பாகத்தில் இருக்கும் கோல்வளையை பற்றி அம்மை பாடுகிறாள். குழலார் சிறுபுறம் என்று ஏன் கூறுகிறாள் என்றால், இறைவனுடைய அங்கமாக இப்பொழுது இருப்பவள் யார்? அவன் தலையின் வலப்பக்கம் உள்ள அவனுடைய குழவி, அந்த குழந்தையே அவனுடைய தாயாக இருப்பது போன்றது என்பதனை ஏற்கனவே கூறினார். இளங்குழவி தாய் வளர என்று குழவி தாய் என்றே கூறிவிட்டார். குழந்தையாக இருக்கும் தாய் என்று முந்தைய பாடலில் கூறிவிட்டார். அந்த குழவி தாய் இப்பொழுது அவன் தலையின் வலப்பக்கம் இருக்கிறது. அதுதான் சிறுபுற கோல்வளை. அவள் சிறுபுறத்தில் இருக்கிறாள். அவள் இறைவனுடைய அந்த முழுமைக்கும் வளரவில்லை. அவள் சிறுபுறத்து கோல்வளை, இன்னும் குழந்தைதான். ஆகவே அச்சிறுபுறத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்தேக வேண்டா. நீ உன்னுடைய ஒரு பாகத்து எழிலாக அதனை வைத்து ஏக வேண்டாம், வைத்து கொண்டு ஏற்றம் எடுக்க வேண்டாம் என்கிறாள். மேலெழ வேண்டாம் என்கிறாள். தலையில் இருக்கட்டும், அது நீலக்குழலை விரவச் செய்யட்டும். ஆனால் உன் பாகத்து எழிலாக வைத்தேக வேண்டா என்கிறாள். ஏன் என்று அடுத்து கூறுகிறாள். கழலார்ப்ப பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆரழல்வாய் நீ ஆடும் அங்கு. கடல் ஆர்ப்ப, கடல் எனும் சொல்லி ஏற்கனவே விளக்கிவிட்டோம். இவ்விடத்தில் அது காலில் அணியும் அணிகலனை குறிக்கிறது. அந்த கடல்கள் ஆர்த்து எழுந்து ஒலி எழுப்புமாறு பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும். ஈம பெருங்காடு என்பது என்ன என்று அனைவருக்கும் தெரியும். பிணமரிக்கும் காடு. பேரிரவு, பேரிரவு என்று ஏன் கூறப்படுகிறது தெரியுமா? அதெல்லாம் நுட்ப சொல். இந்த இடத்தில் ஒரு காலம் வெளிச்சமே இல்லாமல் இருளால் மூடி கிடக்கிறது. அந்த காலம் நீண்டதாக இருக்கிறது என்றால் அது பேரிரவு என்று குறிக்கப்படும். இரவுக்கு ஒரு அளவை உண்டு, கால அளவை உண்டு, அவ்வளவுதான் அதன் கால அளவை. ஆனால் அது பேரிரவு எனப்படுகிறது என்றால் வெளிச்சத்திற்கு வாய்ப்பற்ற சூழல் உருவாகி வளர்ந்து விட்டது. மீண்டும் வெளிச்சம் வருவதற்குள் இந்த சூழலை ஏற்படுத்திய கூட்டம் இந்த ஈம பெருங்காட்டில் பொசுங்கி கிடக்கும். அதன் பிறகுதான் வெளிச்சம் வரும். ஆகவே அது பேரிரவு. இது ஊழிக்காலத்தை குறிக்கிறது. நாம் பலமுறை கூறியிருக்கிறோம், அம்மை ஒரு ஊழிக்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். பேரழிவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த பேரழிவுகளிலிருந்து மாந்த கூட்டத்தை மீட்டெடுப்பதற்காக இறைவனை மக்களுக்கு எடுத்துரைத்து அவனது நெறிமுறைகளை கூறி இசையாக பாடி பணியாற்றியவள் அவள் என்று பலமுறை கூறியிருக்கிறோம். இங்கும் இந்த பேரிரவு என்ற சொல்லும் அதனை தெளிவுபடுத்துகிறது. கழலார்ப்ப பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும். அந்த பேய் தன்னுடைய கடல்களெல்லாம் ஒலி எழுப்புமாறு ஆடிக்கொண்டிருக்கும். அது எங்கு ஆடும்? பேரிரவில் ஆடும். ஏனென்றால் அது என்ன கருதுகிறது? அது இப்பொழுதைக்கு விடியாது என்று கருதி கொண்டிருக்கிறது.
இது பேரிரவு, இனி நம்முடைய ஆட்டம்தான் என்று கருதுகிறது. ஈம பெருங்காடு, அதுவும் பெருங்காடாக இருக்கிறது. பெருங்காடு என்னும் பொழுது இதுதான் உலகம் என்று அந்த பேய் கருதும். இதுதான் உலகம், இந்த உலகம் விடிய போவதில்லை, இனி நமக்குத்தான் இங்கு ஆட்டம் என்று அது கழலார்ப்ப ஆடுகிறது. அந்த பெருங்காட்டில் பேய் ஓடுகிறது, ஆடவில்லை, கடலார்ப்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்க ஓடுகிறது அந்த பேய். ஆரழல்வாய் நீயாடும் அங்கு. ஆரழல்வாய் என்றால் அழல்வாய். ஏற்கனவே அழல் என்று சொல்லி விளக்கி இருக்கிறோம். அது வெப்பத்தின் ஒரு வெளிப்பாட்டு நிலை. அது ஆரழல் என்பது அந்த வெப்பத்துடைய இறுதி வெளிப்பாடு, ஆர்த்து எழுந்து கொண்டிருக்கும் வாய் என்று பொருள். பேய் இந்த ஈம பெருங்காடு விடிய போவதில்லை, இது ஈம பெருங்காடு, இது நமது, இப்பொழுது இருப்பது பேர் இரவு என்று தன் கடலார்ப்ப ஓடுகிறது. ஆரழல்வாய் கொண்ட நீ அங்கு ஆடுகிறாய், நீ அங்கு ஆடப் போகிறாய் என்று இறைவனை கூறுகிறாள். உன்னுடைய வாயே அழல் கொண்டது, அது ஆர்த்தெழும் அழல் கொண்டது. இப்பொழுது அங்கு நீ ஆடுவாய். அதன் பிறகு என்ன நடக்கும் என்று அவள் கூறவில்லை. ஏனென்றால் அழல் ஆர்த்தி எழுகிறது என்றால் பேரிரவு முடிவுக்கு வந்துவிடும். அழல் என்பது வெப்பம். ஆரழல் என்று வெப்பம் எழுந்து கொண்டே இருக்கிறது என்றால் பேரிரவு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இறைவனே அங்கு ஆடுகிறான் என்றால் அதன் பிறகு இதுதான் நிகழும் என்று சொல்ல தேவையெல்லாம் இல்லை என்பதனால் அத்தோடு அங்கு முடித்து விடுகிறாள். ஆனால் இதில் அவள் கூற வரும் கருத்து என்னவென்றால், இப்படி பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் இடத்திற்கு நீ போய் உன் ஆரழல் வாய் கொண்டு ஆடுகிறாய். அதனால் அந்த குழலார் சிறுபுறத்து கோல்வளையை உன் பாகமாக வைத்து கொண்டிருக்காதே, அங்கெல்லாம் அந்த குழந்தையை அழைத்து செல்லாதே என்கிறாள். அதனை நீ பார்த்துக்கொள், குழந்தை அது சிறுபுறத்து கோல்வளை. ஏனென்றால் இந்த கோல்வளை என்பது பேரண்டத்தோடைய வடிவத்தை குறிப்பது என்பதனால் அந்த வடிவம் எழுச்சி அடைய வேண்டும், ஆக்கமுற வேண்டும். பாகத்து எழிலாக அங்கு வைத்து கொண்டு செல்லாதே, நீ எதற்கு செல்கிறாய் என்று தெரியும். அவ்விடத்தில் அந்த குழந்தை வேண்டாம், அங்கு அந்த குழந்தையை அல்லது தாயாக இருப்பவளை, உன் பாகத்து எழிலாக இருப்பவளை அங்கு எடுத்து செல்ல வேண்டாம் என்று கூறுகிறார். அடுத்த பாடல். அங்கண் முழுமதியன் செக்கர் அகல்வான தெங்கும் இனிதெழுந்தால் ஒவ்வாதே, செங்கண் திருமாலை பங்குடையான் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை தோன்றுவதோர் சீர். அங்கண் முழுமதி அஞ்சக்கர் அகல்வானத்து எங்கும் இனி எழுந்தால் ஒவ்வாதே என்பதை முதலில் நோக்குவோம். அம்கண் முழுமதி என்பது அழகிய பன்மயமான பலவற்றின் தொகையாக கொண்ட முழுமதி என்று பொருள். பல கண்ணிகளை கொண்ட, பல கண்களை கொண்ட என்றது பல பொருட்கள் உண்டு. அங்கண் என்பது ஒரு பொருள் குறித்ததல்ல, பல பொருள் குறித்தது. இவ்விடத்தில் நாம் அழகிய கண்ணாக இருக்கும் என்று கொள்ள வேண்டும். அழகிய எழில் மிகு கண்ணாக இருக்கும் என்று கொள்ளலாம். எது அப்படி கண்ணாக இருக்கிறது? முழுமதி, முழுமையான மதி இவ்வாறு இருக்கிறது. அந்த முழுமதிதான் நீலக்குழல் ஆர்த்தெழும் சிறுபுறத்து கோல்வளையாக இப்பொழுது வளர்ந்திருக்கிறது. அரவம் சிறுக சிறுக அதனை கடித்து சிறுத்து போகச் செய்தது. இறைவன் அரவத்தை அடக்கி ஒழித்த பின்னர் அது முழுமதியாக வளர்ந்து விட்டது.
அந்த அங்கன் முழுமதி அஞ்செக்கர் அகல்வானத்தெங்கும், செக்கச்செவேல் என சிவந்த அகல் வானத்து எங்கும் இனிதெழுந்தால் ஒவ்வாதே. வானம் அகல்வானம், அது அகன்று கொண்டே இருக்கும் வானம். இதுவும் வினைத்தொகை, எப்பொழுதும் அகன்று கொண்டே இருக்கும் வானம். அந்த அகல்வானத்தெங்கும் இனிதெழுந்தால், இனிது எழுந்தால் அது ஒவ்வாதே. வானம் செக்கச் சிவந்து இருக்கிறது, அது அகன்று கொண்டே இருக்கிறது. அந்த வானமெங்கும் இந்த அங்கன் முழுமதி எழுந்தால் ஒவ்வாது. செங்கண் திருமாலை பங்குடையான் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை தோன்றுவதோர் சீர். செங்கண் கொண்ட திருமாலை ஒரு பங்காக உடையவன் தன் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை தோன்றுவதோர் சீர். செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை என்பது என்ன? இதற்கு முன் விளக்கினாள் அல்லவா, அதுதான் அவனுடைய தன்மைகள் கொண்ட அவனுடைய வளங்குழவி தாய் என்றிருக்கும் நிலவு. அந்த செஞ்சடை மேல் இருக்கும் அது சீர்மையான தோற்றத்தை தருகிறது. இந்த செஞ்சடை மேல் இருக்கும் மற்றொன்று கொன்றை. அந்த கொன்றை எனும் மலர் குறித்த குறியீட்டு விளக்கத்தை ஏற்கனவே கண்டோம். அக்கொன்றை இறைவனுக்கு விருப்பமான மலர். அதன் வண்ணக் கொள்கை எவ்வாறானது என்பவற்றையெல்லாம் முன்னர் கண்டோம். இப்பொழுது அவனுடைய சிரமாலையில் அக்கொன்றை இருக்கிறது. முழுமையாக வளர்ந்த அவனுடைய நிலவு இருக்கிறது. இவையெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் சேர்ந்து அந்த சிரமாலையை என்னவாறு தோன்றச் செய்கின்றன என்கிறாள். செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை தோன்றுவதோர் சீர். இவையெல்லாம் சேர்ந்து சீர்தன்மையில் இருக்கின்றன. ஏதோ ஒன்று மட்டும் தனியே இல்லை, ஒன்று மட்டும் துருத்தி கொண்டில்லை, அல்லது ஒன்று மட்டும் தோற்றம் தரவில்லை. ஒன்று மட்டும் இல்லை, மாறாக இவை யாவும் சேர்ந்து சீர்தன்மையில் இருக்கின்றன. ஏற்கனவே இசை மாணாக்கருக்கு தெரியும், சொல் வேறு சீர் வேறு. இலக்கணப்படி பாக்கள் இயற்றும் போது சீராக இயற்றுவதுதான் மரபு. இதில் கூட சிரமாலை என்பது ஒரு சீர். இதில் சிரம் மாலை எனும் இரு சொற்கள் இருக்கின்றன. இரு சொற்கள் ஒன்றே போல் தம் தன்மையை வெளிப்படுத்தினால் அது சீர். அவ்வாறு செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை இப்பொழுது சீர்தன்மையில் இருக்கிறது என்கிறாள். அதற்கு என்ன அவள் குறியீட்டு கருத்தாக வைக்கிறாள் என்றால், செங்கண் திருமாலை பங்குடையான். செங்கண் கொண்ட திருமாலை பங்காக கொண்டவன் என்பதனை குறிப்பிடுகிறாள். ஏற்கனவே உன்னுடைய ஒரு பாகம் மாலுக்கென்று இருக்கிறது, ஒரு பாகம் உமைக்கென்று இருக்கிறது, உனக்கென்று என்ன இருக்கிறது, தோற்றம் இருக்கிறது என்று கேட்டாள் அல்லவா. அதனை இங்கு சுட்டி காட்டுகிறாள். உடலின் ஒரு பாகத்தை நீ அவனுக்கு கொடுத்து விட்டாய். இப்பொழுதுதான் உன் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை எதற்கும் தனி இடம் கொடுக்காமல் யாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சீர்தன்மையில் இருக்கிறது என்று இறைவனது தவறு என அவள் கருதும் கருத்தை சுட்டிக்காட்டி இங்கு இப்பொழுதுதான் இது சீராகி இருக்கிறது என்கிறாள். இப்பொழுது இதனை விளங்கி கொண்டு முதல் அடிகளுக்கு வருவோம். அங்கண் முழுமதியின் செக்கர் அகல்வானத்து எங்கும் இனி எழுந்தால் ஒவ்வாதே.
இந்த அங்கண் முழுமதி செக்கச்செவேலென சிவந்த அகல்வானத்து எங்கும் இனிதெழுந்தால் ஒவ்வாது. வானம் ஏன் செக்கர் அகல்வானம் என்று இருக்கிறது? ஏனென்றால் அங்கே இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆறடல்வாய் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் அப்படி ஆறடல்வாய் கொண்டு ஆடும் பொழுது வானமே செக்கச்செவேர் என்று இருக்கிறது. இந்த நிலையில் அழகிய முழுமதியாக உன் தலையில் இருக்கும் கோல்வளை தாயை அல்லது கோல்வளை என்று இருக்கும் அந்த சிறுபுறத்து குழவியை, அது முழுமதி ஆனாலும் வானமெங்கும் இனிது எழ வேண்டாம். அப்படி எழுந்தால் ஒவ்வாது. யாருக்கு ஒவ்வாது? அந்த நிலவுக்கு ஒவ்வாது, அந்த குழந்தைக்கு ஒவ்வாது, அல்லது கோல்வளை தாய்க்கு ஒவ்வாது. அவள் வடிவமாக இருக்க, கோல்வளை என்பதே வடிவம் என்று கூறினேன். இப்பொழுது பல அழிக்கப்படுகின்றன. அவன் ஆறடல்வாய் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறான். வானமே செக்கச்செவேல் என்று இருக்கிறது. இதுவோ அழகிய முழு நிலவு. இது வடிவங்களுக்கு உரியது. இது கோல்வளை என்று இருக்கிறது. அதுவும் சிறுபுறத்தில் இருக்கிறது. நிலவு அப்படித்தானே. நிலவுக்கு இருப்பது ஒரு சிறுபுறம்தான். பேரண்டம் அளப்பரியது, அதில் நிலவு ஒரு சிறுபுறம். இந்த அகல்வானத்தில் இது எழ வேண்டாம் இப்பொழுது என்று கூறுகிறாள். ஏன் எழ வேண்டாம்? வானம் செக்கச்செவேர் என்று இருக்கிறது என்று கூறுகிறாள். அப்படி கூறிவிட்டுத்தான் செங்கண் திருமாலை பங்குடையான் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை தோன்றுவதோர் சீர். இப்பொழுது அடுத்து என்ன கூறுகிறாள்? இப்பொழுதுதான் அவனுடைய சிரம் ஒரு சீர்மையை அடைந்திருக்கிறது. ஆதலால் அந்த தலையில் உள்ள முழு நிலவாகிய கோல்வளை இப்பொழுது எழ வேண்டாம், இது முடியட்டும் என்கிறாள். அப்படி எழுந்தால் ஒவ்வாது என்கிறாள். அடுத்த பாடல், சீரார்ந்த கொன்றை மலர்தழைப்பச் சேணுளவி நீரார்ந்த பேரியாறு நீத்தமாய் போரார்ந்த நான்பாம்பு கொண்டசைத்த நம்மீசன் பொன்முடிதான் காண்பார்க்கு செவ்வேயோர் கார். சீரார்ந்த கொன்றை மலர் தழைப்ப சேண் உளவி. கொன்றை மலர் தழைத்து இருக்கிறது. இதெல்லாமே தலைவனுடைய முடி பற்றியதுதான். அங்குதானே முடித்திருக்கிறாள் முந்தைய பாடலை. அதன் தொடர்ச்சியாக கூறுகிறாள். அவனுடைய முடி இப்பொழுதுதான் சீர்தன்மை அடைந்திருக்கிறது. அதில் கொன்றை மலர் தழைத்து கொண்டிருக்கிறது. சேண் உளவி என்றால் தொலைவெங்கும் உளவி என்று பொருள். நீரார்ந்த பேரியாறு என்பது நீர் ஆர்த்தெழும் பெரிய ஆறு என்றாகும். நீத்தமாய் என்றால் அது நீற்று போகிறது என பொருள். அடுத்தடுத்த அடிகளை விளங்கி கொண்டால் முழுமையான பொருள் விளங்கும். போரார்ந்த, போர் புரிந்து அதில் ஆர்த்து எழும் நான் பாம்பு கொண்டசைத்த நம்மீசன். நான் பாம்பு என்றால் பாம்பையே நானாக கொண்டு கயிறாக கொண்டு என்ற கதை இருக்கிறது அல்லவா, அதனை குறிக்கிறாள். அவ்வாறான நான் பாம்பு கொண்டு அசைத்த நம்மீசன். போர் செய்து எழுச்சியடையும் நான் பாம்பினை கொண்டு அசைத்த நம் ஈசன் பொன்முடிதான் காண்பார்க்கு செவ்வேயோர் கார். அப்படிப்பட்ட நம் ஈசனுடைய பொன்முடி காண்பார்க்கு செவ்வேயோர் கார். அது செவ்வனே ஓர் கார், கருமை
கார் என்பது கருமையை குறிக்கும் சொல். கரி, கார் ஆகியவுமே கருமைக்குரியன. நம் ஈசனுக்கு இருப்பது பொன்முடிதான். ஆனால் அது காண்பாருக்கு செவ்வனே ஓர்ந்திருக்கும் கருமையாக இப்பொழுது தோற்றமளிக்கிறது என்கிறாள். இப்பொழுது முழுமையான பொருள் பார்ப்போம். சீரார்ந்த கொன்றை மலர் தழைக்கிறது. அது தொலைவிற்கெல்லாம் சென்று உலவுகிறது. நீரார்ந்த பேரியாறு நீத்தமாகிவிட்டது. அதாவது அந்த ஆறு இப்பொழுது ஓடவில்லை. அந்த ஆறு ஓடவில்லை, பேரியாறு நீத்தமாகிவிட்டது. போர் புரிந்து ஆர்த்தெழும் நான் பாம்பினை கொண்டு அசைத்த நம் ஈசனுடைய பொன்முடி இப்பொழுது காண்பார்க்கு செவ்வனே ஓர் கார் என்று இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது என்று கூறுகிறாள். இந்த சீரார்ந்த கொன்றை மலர் என்பது ஏற்கனவே கூறிய வண்ணக் கொள்கைதான். பொன்னிறம், வெண்ணிறம் ஆகியவற்றை கொண்டது அந்த கொன்றை மலர். அது தழைக்கிறது, தொலைவுக்கெல்லாம் உலவுகிறது. பேரியாறு நீத்தமாகிவிட்டது. ஏன் பேரியாறு நீத்தமாகிவிட்டது? இப்பொழுது அவனுடைய இறைவனுடைய நிலை என்ன? அவன் ஆறழல் வாய் கொண்டு ஆடுகிறான். வானம் செக்கச்சவேல் என்று இருக்கிறது. இந்த இடத்திற்கு உன் கோல்வளையை ஒரு பாகமாக வைத்திருக்காதே, அது அவளுக்கு ஒவ்வாது என்று அன்னை கூறும் அளவிற்கு அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய தலையில் இருக்கும் கொன்றை மலர் தழைத்து தொலைவெங்கும் செல்கிறது என்றால் என்ன பொருள்? அது தொலைவிற்கெல்லாம் அந்த வண்ணம் பாய்கிறது, பரவுகிறது. செம்மை வண்ணம், அதாவது அழல் என கருதப்படும் தீயின் ஒரு நிலைக்கு உரிய வண்ணம் செக்கர், அதாவது செக்கச்செவேர் என்ற வண்ணம். அது தொலைவிற்கெல்லாம் பாய்கிறது. அது தொடர்ந்து எரித்து கொண்டே இருக்கிறது. அந்த எவ்வாறான எரிப்பு அடங்குகிறது என்றால் அது அடுத்து மஞ்சள் வண்ணத்திற்கு மாறும். இது எல்லாமே வண்ண கொள்கைகள். அந்த செவ்வண்ணம் தணிந்தால் மஞ்சளாகும். அதுதான் கொன்றை மலருக்குரியது. இப்பொழுது ஆறடல்வாய் கொண்டு ஆடி அது தணிந்து கொன்றை மலர் தழைக்கிறது என்றால் என்ன பொருள்? அவன் ஆடி அழித்து விட்டான், இப்பொழுது மலர் தழைக்கிறது. அந்த செவ்வண்ணம் தீக்குரிய அந்த வண்ணம் மஞ்சளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது தொலைவெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கே ஓடிக்கொண்டிருந்த பேரியாறு நீத்தமாகிவிட்டது. இவ்வளவு அழல் கொண்டு அவன் ஆடும்போது ஆறு எப்படி ஓடும்? பேரியாறு நீத்தமாகிவிட்டது. இப்படிப்பட்ட போரார்ந்த நான் பாம்பு கொண்டு அசைத்த நம் ஈசன் பொன்முடிதான். அவனுக்கு இருந்தது பொன்முடி, அவனுக்கு இருப்பது பொன்முடிதான். இப்பொழுது எப்படி தோன்றுகிறதா? காண்பாருக்கு செவ்வையோர் கார், செவ்வனே ஓர்ந்திருக்கும் கார் போல் தோன்றுகிறது. இது என்ன? அடுத்து கருப்பாக இருக்கிறது. ஏன் கருப்பானது? தீ அடங்கி விட்டது. தீ அடங்கி கரி புகை இருக்கிறது. அவனுடைய அந்த பொன்முடியே இப்பொழுது பார், செவ்வனே ஓர்ந்திருக்கும் கார் என்று ஆகிவிட்டது. செவ்வனே என்றால் இதற்கு மேல் அது கருப்பு இல்லை, அது ஓர் கார் என்று ஏன் கூறுகிறாள்? ஓர்ந்திருக்கும் கார். அவ்வளவு அடர்த்தியான கருப்பு, அவ்வளவு எரிக்கப்பட்டிருக்கிறது, மிச்சம் மீதி இல்லாமல் எரிக்கப்பட்டிருக்கிறது. அழல் எழுந்த பொழுது செக்கர் என்று செக்கச்செவேல் என வானமாகிற்று. அது தனியும் பொழுது கொன்றையின் மஞ்சள் வண்ணம் தொலைவுக்கெல்லாம் பரவியது. ஓடிக்கொண்டிருந்த பேரியாறு நீற்று போனது. எல்லாம் முடிந்த பிறகு எரிக்கப்பட்டவை யாவும் கரி என்று ஆகிவிடும். இவை எல்லாமே வண்ண கொள்கைகள் மட்டுமல்ல, இவைதான் பருப்பொருள் கொள்கைகள். ஒன்று எரிக்கப்படுகிறது என்றால் முதலில் அது சாம்பலாகும், பொடியாகும், தூசாகும். பின்னர்
அது குளிர்ச்சியை உள்வாங்கி கரியாகிவிடும். இது எல்லா பருப்பொருட்களுக்கும் உரியது. இவ்வாறு ஒரு வழியாக அவனுடைய பொன்முடி கருமையாக இருப்பதனை கூறுகிறாள். அடுத்தடுத்த பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே விளக்கிவிட்டோம். இப்பொழுது விடுபட்ட பாடல்கள் முடிந்தன. 58ஆம் பாடல். மிக்க முழங்கெரியும் வீங்கிய பொங்கிருளும் ஒக்க உடனிருந்தால் ஒவ்வாதே, செக்கர் போல் ஆகத்தான் செஞ்சடையும் ஆங்கவன் தன் பொன்னுருவில் பாகத்தால் பூங்குழலும் பண்பு. மீண்டும் அதே அறிவுரை தான் இறைவனுக்கு. மிகுதியாக முழங்கி எரியும் வீங்கிய பொங்கிருள் ஒக்க உடன் இருந்தால் ஒவ்வாதே. எல்லா சொற்களையுமே அழுத்தி அழுத்தி கூறுகிறாள். ஆழ்ந்து நோக்குங்கள். மிக்க முழங்கு, இந்த இரண்டுமே ஒன்றை உயர்த்தி சொல்லுவது. மிகுதி, முழங்குதல் என்று இரண்டுமே மிகுதி உயர்த்தி சொல்லுதல், ஏற்றி சொல்லுதல். ஏதேனும் ஒன்றை சொல்வது வழக்கம். முழங்கெறிதல் உண்டு என்று கூறலாம், மிக்க எரிதல் என்று கூறலாம். ஆனால் என்ன கூறுகிறாள் என்றால் மிக்க முழங்கெறிதல் என்கிறாள். அப்படி மிகுதியாக முழங்கி எரியும் வீங்கிய பொங்கிருள். வீங்குதல் என்பது மிகுதி, பொங்குதலும் மிகுதி. ஒன்று பொங்கிருள் எனலாம் அல்லது வீங்கிருள் எனலாம். இரண்டுமே இருள் மிகுதியாக இருக்கிறது என்று கூறுவன. ஆனால் அன்னை இங்கு வீங்கிய பொங்கிருள் என்கிறாள். எரிவதை மிக்க முழங்கெறி என்கிறாள். எரிவு மிக்க முழங்கி கொண்டிருக்கிறது, இருள் வீங்கி பொங்கி கொண்டிருக்கிறது. அதாவது அந்த வீங்கி பொங்கிய இருளை மிக்க முழங்கி எரித்து கொண்டிருக்கிறான். இந்த இரண்டும் ஒக்க உடன் இருந்தால் ஒவ்வாதே. இப்படி எரிவது, இந்த வீங்கிய பொருள், இதெல்லாமே ஒத்து உடன் இருந்தால் ஒவ்வாது. இது எப்படி ஒத்தும்? இது வீங்கி இருண்டு கொண்டே இருக்கும், அது முழங்கி எரித்து கொண்டே இருக்கும். இது எப்படி தீரும் என்கிறாள். ஒக்க உடன் இருந்தால் ஒவ்வாதே, செக்கர் போல் ஆகத்தான் செஞ்சடையும் ஆங்கவன் தன் பொன்னுருவில் பாகத்தால் பூங்குழலும் பண்பு. இங்கு அப்படியே அந்த ஒவ்வாதே என்பதனை மீண்டும் அவனுடைய பாகமாக இருக்கும் பூங்குழலி என்று கருதத்தக்க அன்னையின் அத்தன்மைக்கு கொண்டு வருகிறாள். அதனை கூறுகிறாள் பாருங்கள். கோல்வளை என்று முன்னர் கூறிய கருத்திற்கான மெய்ப்பாடாகவும் சான்றாகவும் இந்த பாடல் இருக்கிறது. செக்கர் போல் ஆகத்தான் செஞ்சடையும். ஆகத்தான் என்பது இந்த இடத்தில் என்ன பொருளை குறிக்கிறது என்றால், ஆக்கம் நிகழ்த்துபவன். ஆகு என்பது ஆக்கத்திற்குரியது. ஆகம் என்ற சொல்லை ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். அது நிறைவுக்கு அடிப்படையான சொல், அது ஆக்கைக்கு அடிப்படையான சொல், ஆக்கத்திற்கு அடிப்படையான சொல்லது. இங்கு என்ன கூறுகிறாள்? செக்கர் போல் ஆகத்தான் செஞ்சடை. ஆக்கமாகவே இருப்பவன் அவன். அவனுடைய சடை இப்பொழுது செக்கச்செவேல் என்று இருக்கிறது. ஆங்கவன் தன் பொன்னுருவில், அங்கே அவன் தன்னுடைய பொன் உருவில் பாகத்தால் பூங்குழலும் பண்பு. அங்கே அவனுடைய பொன் உருவில் பாகத்தாளாக இருப்பவள் பூங்குழலும் பண்பு கொண்டவள். அவள் எப்படி என்றால், தன் குழல் பூ போன்ற தன்மையில் இருக்கும் பண்பு கொண்டவள் அவள். அவனுடைய பாகத்தாள். இந்த அழிவெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆக்க கருத்துகள் வெளிப்படுகின்றன. அதனால் செக்கச்செவேல் என்று சடை கொண்டு எரித்து கொண்டிருப்பவனை ஆகத்தான் என்று கூறுகிறாள். ஆக்கத்திற்காகத்தான் அழிக்கிறான் என்பது அதற்கு மறைவான கருத்து. ஏற்கனவே தான் இதற்கு முந்தைய ஒரு பாடலில் அவனுடைய
சடையே கரி என்றாகிவிட்டது என்று கூறுகிறாள் அல்லவா. கரியிலிருந்து தான் உயிரினங்கள் பிறக்கும். இது உயிரின பருப்பொருளுக்குரிய உயிரின கொள்கை. இது கரிமத்திலிருந்து தான் உயிரினம் தோன்றும். ஒரு புல் முளைக்க வேண்டும் என்றால் கூட கரிமம் வேண்டும். எரிக்க வேண்டியன எல்லாமே எரிக்கப்பட்டு விட்டன, அவை எல்லாமே கரியாகிவிட்டன என்று அங்கு கூறினாள். இங்கு செக்கர் போல் ஆகத்தான் என்று ஆக்கத்திற்கு உரியவன் என்று அவனை உருவகப்படுத்துகிறாள். அப்படிப்பட்டவனுடைய பொன் உருவில் பொன் போன்ற அந்த தோற்றம் கிடைத்து விட்டது மீண்டும் அவனுக்கு. அந்த பொன்னுருவில் பாகத்தால் இருக்கிறாள். அவளோ பூக்களால் ஆன குழல் கொண்ட பண்புடையவள். அவளுக்கு ஒவ்வாது என்று இதற்கு பொருள். எது ஒவ்வாது? மிக்க முழங்கரியும் வீங்கிய பொங்கிருளும் ஒக்க உடன் இருந்தால் ஒவ்வாது. இப்படி அந்த இருளும் முழங்கி கொண்டு பொங்குகிறது, நீயும் எரித்து கொண்டே இருக்கிறாள். இப்படி இரண்டு பேர் இப்படி இருந்தால் அந்த பொன்னுருவில், உன்னுடைய பொன்னுருவில் ஒரு பாகமாக வைத்திருக்கிறாயே, அந்த பூங்குழலும் பண்புக்கு அது எப்படி ஒவ்வாதே என்று வருந்தி கூறுகிறாள். இந்த பூங்குழலும் பண்பு எனப்படுவது வடிவத்திற்கு உரியது என்று கூறினேன் அல்லவா. ஏற்கனவே என்ன கூறினாள்? அந்த பாடலை மீண்டும் நினைவுபடுத்தி பார்ப்போம். குழலார் சிறுபுறத்து கோல்வளையே பாகத்தெழிலாக வைத்தேக வேண்டா, கடலார்ப்ப பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடு மாரடல்வாய் நீயாடும் அங்கு என்று கூறினாள் அல்லவா. அதே கருத்தை கூறுகிறாள் பாருங்கள். நீ போய் அங்கு பெருங்காட்டில் ஆறடல்வாய் கொண்டு ஆடுகிறாய், அங்கெல்லாம் இந்த குழலார் சிறுபுறத்து கோல்வளையை பாகத்தில் வைத்து கொண்டு செல்லாது என்று கூறினாள் அல்லவா. அதே கருத்து, சொற்களும் அப்படியே இருக்கின்றன பாருங்கள். மிக்க முழங்கரியும் வீங்கிரிய பொங்கிருளும் ஒக்க உடன் இருந்தால் ஒவ்வாதே, செக்கர் போலாகத்தான் செஞ்சடையும் ஆங்கவன் தன் பொன்னுருவில் பாகத்தால் பூங்குழலும் பண்பு. அதே கருத்து தான், அதே கருத்து. அவள் கோல்வளை, அவள் வடிவங்களுக்கு உடையவள், அவளை அங்கு எடுத்து செல்லாதே, நீ அழித்து கொண்டிருக்கிறாய் என்று அங்கு கூறினாள். இங்கு என்ன கூறுகிறாள் என்றால், சரி அழித்தது போதும், வா ஆக்கம் நிகழ்த்தலாம் என்று கூறுகிறாள். அது இருள், நீ நெருப்பு, அதுவும் வீங்குகிறது, நீ எரித்து கொண்டே இருக்கிறாய். நீ ஆகத்தான், நீ வெறும் அழித்து கொண்டிருப்பவன் அல்ல, ஆக்கம் நிகழ்த்தலாம். உன் பாகத்தில் இருக்கும் அந்த பூங்குழலும் பண்பு பார், அதற்கு ஒவ்வாமல் இருக்கிறது என்று அந்த பண்பு நோக்கி இறைவனையே, படைக்கும் பண்பு நோக்கி இறைவனையே அழைக்கிறாள். அடுத்து, பண்புணர மாட்டேன் நான், நீயே பணித்துக்கான், கண்புணரும் நெற்றிக்கரை கண்டா, பெண்புணரும் அவ்வுருவோ மாலுருவோ ஆனேற்றாய், நீரணிவதெவ்வுருவோ நின்னுருவ மேல். பண்புணர மாட்டேன் நான், உன் பண்பினை உணர மாட்டேன் நான், நீயே பணித்துக்கான். உன்னுடைய பண்பு என்பதே அன்புதான். இறைவனுடைய பண்பு என்பதே அன்புதான். அது இறையடியார்களால் உணரப்படுவது, இறைவன் உணர்த்தினால் அது உணரப்படும். அதனால்தான் அதற்கு அன்பர் கூட்டம் என்று பெயர். இறைவனுடைய பண்பில் இருந்து வெளிப்படும் கருத்துகளில் வாழ்பவர்கள் தான் அன்பர்கள். ஏனென்றால் அவனுடைய பண்பு அன்புதான். இவ என்ன கூறுகிறாள்? பண்புணர மாட்டேன் நான், நீயே பணித்துக்கான், கண்புணரும் நெற்றி கரை கண்டா, பெண்புணரும் அவ்வுருவோ மாலுருவோ ஆனற்றாய், நீரணிவது எவ்வுருவோ நின்னுருவ மேல். ஏன் நீயே பணித்துக்கான் என்கிறாள் என்றால், இவன் எரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆக்கம் நோக்கி அன்னை அழைக்கிறாள், ஐயனை அழைக்கிறாள். அப்படி அழைக்கும் பொழுது எது அழிக்கப்பட வேண்டும், எது காக்கப்பட வேண்டும், எது நிலை பெறும், எது ஒழியும் என்று யாருக்குமே தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவை யாவுமே அவனுடைய பண்பில் இருக்கின்றன. அந்த பண்பு என்ன என்று அவன் உணர்த்தினால் உண்டு, இல்லை என்றால் இல்லை.
ஆகவே என்ன கூறுகிறாள்? அவள் ஏற்கனவே பதற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆக்கத்தை நோக்கி வர வேண்டும், உன்னுடைய ஒரு பாகம் கோல்வளையாக இருக்கிறது, அது சிறுபுறத்தில் இருக்கிறது, அது வளர்ச்சி அடைய வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டே இருக்கிறாள். இப்பொழுது ஒரு நிலையில் இந்த என்ன பண்பு என்றே எனக்கு புரியவில்லை, உன்னுடைய பண்பு என்ன என்றே எனக்கு புரியவில்லை என்று புலம்புகிறாள். பண்புணர மாட்டேன் நான், நீயே பணித்துக்கான், நீயே என்னை பணிய வைத்து கான். பணித்துக்கான் என்றால் நான் பணிவதை பார் என்று பொருள். அதற்கு நானாக உன் பண்பை உணர்வதற்கு வாய்ப்பில்லை, நான் உணர மாட்டேன். வாய்ப்பில்லை என்று கூறவில்லை, நேரடியாக மாட்டேன் என்கிறாள். பண்புணர மாட்டேன், நீயே பணித்துக்கான். கண் புணரும் நெற்றி கரை கண்டா, கண் புணரும் நெற்றி கரை கண்டா என்றால் நெற்றியில் இருப்பதும் கரை கண்டம். ஏனென்றால் அவ்விடத்தில் இருப்பது கருமை கண்ட, அந்த அந்த கருமை உடைய ஒரு கண்டம். அது அக்கருமைக்குள்ளிருந்து ஒளி பொங்கும், அதுதான் நெற்றிக்கண். கண் புணருதல் என்றால் கண்கள் இருக்கின்றனவா, இரண்டு இடது வலது கண்கள் புருவ மையத்தில் உள்ள அந்த கண்டத்தோடு புணர்ந்தால்தான் காட்சி தெரியும். உள்ளே தனியே அந்த புருவ மையத்தில் உள்ளது காட்சிக்கு ஆட்படாது. இரு கண்கள் வேண்டும், அந்த இரு கண்களும் தம் ஆழத்தில் உள்ள ஒரு புள்ளியை நோக்குகையில் கருமை இருக்கும். அந்த கருமையிலிருந்து இறைவனுடைய தன்மைகள் வெளிப்படும். இதுதான் கொள்கை. அதான் கண் புணர்தல் என்கிறார். அது கண்கள் புணர்கின்றன. எதனை? நெற்றி கரை கண்டத்தை. கண் புணரும் நெற்றி கரை கண்டா, பெண் புணரும் அவ்வுருவோ, பெண்ணை புணரும் அந்த உருவமா, மால் உருவா? உன்னுடைய உரு என்ன? பெண் புணரும் உருவோ, மால் உருவோ? ஆண் ஏற்றாய் நீரணிவது எவ்வுருவோ நின்னுருவ மேல். ஆண் ஏறு, ஆண் ஏறு என்றால் விடை காளை, ஆண் என்றால் மாடு என்று அழைக்கிறோம் அல்லவா, அதுதான் ஆண் என இரண்டு சுழியின், இதுதான் அதற்கு சொல். ஆணேறு என்றால் அந்த மாடுகளில் உள்ள காளை. ஏனென்றால் காட்டிலும் காளை உண்டு, அது காட்டு மாடு, அது ஆண் அல்ல. காட்டு மாடு எனப்படுவது ஆண் அல்ல. இது ஆண் என்பது மாந்தரோடு இருக்கும் மாடுகள், அது ஆணிரை என்று கூட அது வழங்கப்பட்டது. ஆண் ஏற்றாய் அந்த காளையை கொண்டவனே, நீரணிவதெவ்வுருவோ நின்னுருவ மேல். எந்த உருவத்தின் மேலே நீ இனி நீர் அணிந்து கொள்ளப் போகிறாய்? பெண்ணை புணரும் அவ்வுருவோ. இறைவன் சிவம் சக்தி என்று இருந்து சக்தியாகிய அன்னையை புணர்பவன். அது அந்த உருவில் நீர் அணிந்து கொள்வாயா? மால் உருவத்தில் நீர் அணிந்து கொள்வாயா? என் காளையே, எந்த உருவத்தின் மேல் நீ நீர் அணிந்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்கிறாய். ஏன் கேட்கிறாள் என்றால், எரியாடி கொண்டிருக்கிறான், நிறுத்தவே இல்லை. ஆகத்தன் என்று ஆக்கத்திற்குரியவன் என்று அழைக்கிறாள், அவன் நிறுத்தவில்லை. உன்னுடைய பண்பில் என்னதான் இருக்கிறது, அதனை நான் உணர மாட்டேன், நீயே என்னை பணித்துக்கான் என்று கூறுகிறாள். நெற்றிக்கண் என்பது முக்காலத்திற்கு உரியது என ஏற்கனவே கூறினோம். அதுதான் குறியீடு. அந்த எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது என்று உனக்குத்தான் தெரியும். இது எப்பொழுது அடங்கும் இந்த எரி என்று உனக்குத்தான் தெரியும். அது உன்னிடம்தான் இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவ்வளவு எரிக்கிறாயே, இவ்வளவு எரியும் போது சாம்பல் எனப்படும் நீர், வெண்பொடி வந்து கொண்டே இருக்குமே, வந்து கொண்டே இருக்கிறதே,
இதில் இந்த நீற்றினை எந்த உருவத்தின் மேல் நீ பூசிக்கொள்வாய்? உனக்கு இருப்பது பெண் புணரும் உரு, மால் உரு, காளை மேல் இருக்கும் உரு. இதில் எந்த உருவத்தின் மேல் நீ நீரணிவாய் என்று கேட்கிறாள். பெண் புணரும் உருவின் மீது நீரணிய இயலுமா? சாம்பலை, யாவற்றையும் எரித்த சாம்பலை அந்த புணர்ச்சியின் போது அணிந்து கொள்ள இயலுமா? பொருந்தாது. மாலுரு என்பதே கருநீலம் கொண்டது. அது இப்படியெல்லாம் அது அழிக்கும் தன்மை அதற்கு கிடையாது. அந்த உருவத்தின் அது பாவம். அந்த மால் உருவத்தின் மீது இப்படி எரித்த சாம்பலை பூச இயலுமா? பொருந்தாது. விடை மீது ஏறி, காளை மீது ஏறி வரும் உன்னுடைய மிடுக்கான தோற்றம் எழிலார்ந்தது. இந்த நீ இப்படி உடல் முழுவதும் பொடி பூசி அப்படி காளை மீது வர இயலுமா? அது பொருந்தாது. எந்த உருவத்தில் தான் இவ்வளவு சாம்பலையும் நீ பூசிக்கொள்ளப் போகிறாய் என்று அவனை ஆக்கத்தை நோக்கி இழுக்கிறாள். அது அந்த புலம்பல் தான் பண்புணர மாட்டேன் நான் என்பது. நீ என்ன, உன்னுடைய பண்பே எனக்கு புரியவில்லை, என்னால் உணர முடியவில்லை. நீயே என்னை பணித்து விடு, ஆனால் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல். இவ்வளவு எரித்து இவற்றெல்லாம் எங்கே பூசிக்கொள்ளப் போகிறாய் என்று இறைவனுடைய புணர்ச்சி, மாலுரு ஆகிய தன்மைகளை இறைவனுக்கே வலியுறுத்துகிறாள். இது பாரு, நீ புணர்ச்சிக்குரியவர், பெண் புணர்ந்து படைப்புகளை நிகழ்த்துபவன். அந்த மாலூர் எனப்படுவதும் ஏற்கனவே கூறினோம், அது உயிரின தோற்றத்திற்குரிய ஒரு குறியீடு தான். அது கருநீலம். அப்படி உயிரினங்களின் தோற்றம் வளர்ச்சிக்கு உரிய உரு உன்னுடைய உரு. ஆண் ஏற்றின் மீது ஏறி வருபவன் நீ, அப்படி ஒரு அழகானவன். அதை நோக்கி வா, ஆக்கத்தை நோக்கி வா, இப்படி அழித்து கொண்டே இருக்காதே என்று கொஞ்சுகிறாள். இத்தோடு இன்றைய பாடம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த உரை விளக்கத்தில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.